அதிகாரம் வசனங்கள் 9 to 11 வரை. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நாம் எழுந்து நின்று இந்த தேவார்த்தை கனப்படுத்தும். பிதாவே, இந்த தேவ வாக்கு தத்தத்தை இந்த ஜூன் மாதத்திற்கான இருக்கும் வாக்கு தத்தத்தை உங்களுடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தின் ஊற்றி ஆவியானவரின் நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வாக்கு தத்தத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி அதில் இருக்கும் மறைந்த ரகசியத்தை எங்களுக்குள் வெளிப்படுத்தி நாங்கள் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை தாரும் எங்கள் இதயத்தை திறந்து தருகிறோம். என்ற சத்திய வார்த்தை வாக்கு தத்தம் எங்களுக்குள் பிரவேசிப்பதற்காக, எங்கள் ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். காரணம் கர்த்தராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் தான் காண வேண்டும் என்றுதான் சிலுவையில் யாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். ஆனால் இந்த வெற்றி இன்னும் பல விசுவாசிகளின் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை. அதற்கு இன்றைக்கு நாம் காரணத்தை காண இருக்கிறோம். தேவ வார்த்தையிலிருந்து இந்த வசனங்களில் அடங்கி இருக்கிறது. நாம் எதை செய்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவார் என்று. நாம் எல்லோரும் ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை, எதை செய்தாலும் வெற்றி அடைய வேண்டும். ஒரு வியாபாரம் செய்தாலும் அதில் நல்ல வெற்றியை காண வேண்டும். நாம் அலுவலகத்தில் வேலை செய்தாலும் அந்த இடத்தில் வெற்றியை நாம் காண வேண்டும். பள்ளிக்கூடத்தில் போனாலும் சரி, காலேஜில் படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாரும் தோல்விக்காக முயற்சி செய்ய மாட்டார்கள். நம்முடைய முழு முயற்சி வெற்றிக்காக தான். இந்த வெற்றி வருவதற்கு பல நேரம் நமக்குள் ஒரு தெளிந்தொரு அறிவு இருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையினால் தான் நம் வெற்றியை காண முடியும் என்று. இன்னும் அதனால்தான் எந்த முயற்சியை நாம் ஏறெடுக்கும் போதும், தொடங்கும் போதும், ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் தேவனை விசுவாசித்து ஜெபித்து தொடங்குகிறோம். ஏன்? எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்முடைய முயற்சியை நாம் செலுத்தினாலும் சரி, வெற்றி நிச்சயம் கிடையாது. பல காரியம் குறுக்கே வரலாம் நமக்கு தோல்வி வருவதற்கு. அவருடைய கிருபை மட்டும் நமக்கு போதுமானது என்ற வார்த்தையின்படி நம்மை வெற்றியை பெறுவதற்கு தகுதிப்படுத்தின தேவன் இயேசு. சிலுவையில் பிசாசுடைய எல்லா வல்லமையும் அவமாக்கினவர் இயேசு. இந்த பழைய ஏற்பாடில் யோசுவாவில் இந்த வசனங்களில் நாம் காண்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பல பலத்த வகையுமான
ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அதாவது யோசுவாவுடைய சந்ததி, இந்த சந்ததி யோசுவா முன்பாகவும் அவருடைய ஜனத்தின் முன்பாகவும் ஒருவனும் நிற்பதில்லை. யோசுவா கிடைத்த வெற்றி, அதாவது வெற்றி என்று நாம் வேதத்தில் பார்க்க வேண்டும் என்றால் யோசுவா வாசித்தால்தான் எவ்வளவு பயங்கரமான வெற்றியை கர்த்தர் யோசுவாவுக்கு தந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். போகும் இடத்தில் எல்லாவற்றும் யோசுவா வெற்றியை மட்டும் தான் கண்டார். அவருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு இடமில்லை. ஒரே ஒரு இடத்தில், அதுவும் அவருடைய சேனையினால் அவர்கள் கர்த்தரை சார்ந்து இருக்காததனால் அவர்கள் தோல்வியை கண்டார்கள். ஆனால் யோசுவாவுக்கு கர்த்தர் வைத்த காரியங்கள், நீ போகும் இடமெல்லாம் நான் மூடிருப்பேன், எல்லாவற்றிலும் உனக்கு யூ வில் ஹேவ் கிரேட் சக்சஸ், பெரிய வெற்றிகளை நீ பார்ப்பாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் நமக்கு இதே வாக்குத்தத்தம் தான். நாம் பெரிய வெற்றிகளை காண இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது சாதாரண வெற்றி அல்ல. நாம் சர்ப்ப வல்ல தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த வண்ணமான வெற்றியை காண்போமோ அந்த வண்ணமான வெற்றியை நாம் காண்போம். அதை தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். எவனும் நம் முன்பாக நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர், அந்த பிள்ளை தனியாக இருக்கு, நீங்கள் இந்த செய்தியை தேவ செய்தியை கேளுங்க, அது நடக்கட்டும், அதை பார்க்க வேண்டாம். கர்த்தராகிய தேவன், நம்மோடு இருக்கும் தேவன் நமக்கு வெற்றி தருவதுதான் அவருடைய நோக்கம். எவனும் உன் முன்பாக நிற்க முடியாது என்ற ஒரு வல்லமையான, ஒரு பயங்கரமான ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு இன்றைக்கு அவர் தருகிறார். எவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இது என்ன எழுத, அடுத்த வசனம், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஏன் ஒருவர் 1000 பேரை துரத்துவதற்கு காரணம், உங்களுடைய தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்வார். நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்புக்கு வந்த ஒரு பிரச்சனை. யோசேப்பு ராஜாவுக்கு எதிராக 3 சேனைகள் வந்தது. 3 சேனைகள் வந்தன. ஒவ்வொரு சேனையிலும் 1000 சிப்பாய்கள். ஆனால் யோசேப்புடைய கூட இருந்த சிப்பாய்கள் எவ்வளோ, யாருக்கு ஞாபகம் இல்லையா? 300 பேர். 300 பேர் கொண்ட ஒரு சேனையை யோசேப்பு வச்சிருந்தார். ஆனால் அவர்களுக்கு எதிராக வந்த 3 சேனை, ஒவ்வொரு சேனையிலும் 1000 பேர், 3000 பேர் ஒரு சேனை. 3000 பேர் கூடிய சேனை யோசேப்பை நோக்கி வந்த போது யோசேப்புக்கு ஒரு காரியம் நிச்சயமாக அறிந்தார், இந்த சேனைக்கு நான் எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் தான் உபவாச ஜெபம் எடுத்து அந்த ஊரை சேர்ந்து உபவாச ஜெபத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, யோசேப்புக்கு தீர்க்க தரிசி வழியாக, உனக்கு முன்பாக துதியின் சேனையை நீ கொண்டு போ, அதற்கு பிறகு உன்னுடைய சேனை போகட்டும் என்று. அதன்படி
செய்தார். இந்த துதியின் சேனை போகும்போது ஒரு காரியத்தை அந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். உம்முடைய தேவனை நீ விசுவாசித்தால் நீ சிறப்படைவாய். உன்னுடைய தீர்க்கதரிசி நீ விசுவாசித்தால் நீ செழிப்படைவாய். Believe in the Lord and you shall be established, and believe in the prophet you shall prosper. Hallelujah. அதாவது கர்த்தராகி தேவனை நீ விசுவாசிக்கும் போது நீ ஸ்திரப்படுவாய். தீர்க்கதரிசி கர்த்தராகி தேவன் தீர்க்கதரிசியாக வழியாக பேசும் அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ செழிப்படைவாய். அதன்படிதான் யோசேப்பு அவனுக்கு முன்பாக ஒரு துதியின் சேனையை கொண்டு போய் கர்த்தராகி தேவன் தீர்க்கதரிசி வழியாக சொன்னதன்படி ஒரு துதியின் சேனை கேள்வி கேட்கல. அம்பும் ஈட்டியும் எல்லாம் எடுத்து போகாமல் என்ன மேலே தாளம் எல்லாம் எடுத்து துதிப்பதற்காக ஒரு சிறு சேனையை யோசேப்பு தீர்க்கதரிசி வழியாக கர்த்தர் பேசினதுக்கு கீழ்ப்படுகிற வண்ணமாக அதை செய்தார். இந்த துதியின் சேனை செல்லும் போது அந்த இடத்துல என்ன நடந்தது? எதிர் சேனை ஒரு சேனை இன்னொரு சேனைக்கு எதிராக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்குள் ஒரு பிரச்சனை வந்து அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சேனை மொத்தமாக கொன்ற பிறகு அடுத்த சேனையும் இந்த சேனையும் சேர்ந்து ஒரு பிரச்சனை உண்டானது. கடைசியாக இவர்கள் மேலிருந்து வேடிக்கை பார்த்தார்கள். அந்த டவர்லேருந்து வேடிக்கை பார்த்தா எல்லா 3000 பேரும் செத்து மாண்டார்கள். ஒருத்தன் கூட விட 3 நாள் ஆனது அந்த கொள்ளையை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு. 3 நாள் அவ்வளவு இருந்தது அதை எடுத்துக்கொள்வதற்கு. ஆனால் ஒரு யோசேப்பு ராஜாவுடைய சேனை ஒருவன் கூட இந்த யுத்தத்தை ஈடுபடவில்லை. ஒரு சேதம் கூட ஆகவில்லை. கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொன்னார்? ஒருவன் 1000 பேரை விரட்டுவான். அப்படின்னா 300 பேர் இருக்கும்போது 3 லட்சம் பேரை விரட்டுறதுக்கு அந்த இடத்தில் இந்த வார்த்தையின்படி அந்த சேனைக்கு கர்த்தர் வல்லமையை தந்திருந்தார். ஆனால் 3000 பேர் சேனை தான் இருந்தது. அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்று. கர்த்தர் யோசேப்பு ராஜாவுடைய அந்த ராஜ்யத்திற்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கும் எதிர்ப்பு இருக்கிறது. பிரச்சனை வரும்போதும் பிசாசுடைய கிரியைகள் நமக்கு எதிராக வரும்போதும் நாம் அதை அறியாமல் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் நம் கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய சேனையை அனுப்பி நமக்கு வெற்றியை தருகிறார். ஒருவனும் நமக்கு முன்பாக நிற்க முடியாதபடி அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஒருவனாக இருந்தால் 1000 பேரை விரட்டுவதற்கு அவர் நமக்கு அந்த பலத்தை தருகிறார். அதாவது வெற்றி கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வெற்றி கர்த்தரால் வரும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் கூடும். நாம் கர்த்தராகி இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் எவ்வளவாக நமக்கு உதவி செய்கிறார், யுத்தம் செய்கிறார், நமக்கு வெற்றியை தருகிறார் என்று வசனத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பலர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஆனால்
இது இன்றைக்கு நமக்கு அது வாக்குத்தத்தமாக கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இந்த சபைக்கு இது வாக்குத்தத்தமாக, வாக்குத்தத்தம் என்றால் இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய இதயத்தில் இருக்கும், இந்த சபையோருக்கு இருக்கும் அவருடைய பரிபூர்ண சித்தமும் அவருடைய செயலுமாக இருக்க போகிறது. அவருடைய வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தை தந்தார், அவர்களுக்கு வர இருக்கும் அழிவிலிருந்து அவர்களை தப்புவித்தார். எப்படி? வார்த்தை அனுப்பி. அதே வண்ணமாக இந்த இடத்தில் வாக்குத்தத்தமாக அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் என்ன சொல்லுகிறார்? உன் முன்பாக எவனும் நிற்க முடியாது. எவனாவது வந்தால் 1000 பேரை விரட்டுகிறதுக்கு உனக்கு வல்லமை தருவேன். இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இனிமேல் என்னுடைய யுத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய சுதந்திரிப்பு எல்லாமே கர்த்தரால் வந்த சுதந்திரிப்பு. நம்முடைய சொந்த சுதந்திரிப்பு எதுவும் நம்மிடத்தில் இல்லை. நாம் விசுவாசத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்திருக்கிறோம். அந்த சுதந்திரிப்பை திருடுவதற்காக பிசாசு நமக்கு எதிராக வந்தார். கர்த்தர் தந்த சுதந்திரிப்பை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் அந்த திருடனை திருடுவதற்கு. அவர் நமக்காக யுத்தம் செய்து அந்த திருடனை அவமாக்குவார், ஓட செய்வார், அழித்து விடுவார். இன்றைக்கு இது ஒரு அறிவாக நமக்குள் மாற வேண்டும். யோசேப்பு ராஜாவுக்காக அவருடைய சேனைக்காக முன்பாக நின்று வெற்றியை எடுத்து தந்த தேவன் நம் முன்பாகவும் அவர் நிற்கிறார். நமக்காகவும் அவர் யுத்தம் செய்வார், நமக்கும் அவர் வெற்றி எடுத்து தருவார். இது சாதாரண வார்த்தையாக மட்டுமல்ல, இது வாக்கு தத்தமாக இன்றையிலிருந்து நித்தியத்திற்கும் நமக்கு அது வாக்கு தத்தமாக தருகிறார். இதை பெற்றுக்கொள்வதற்கு அடுத்த வசனத்தில் வழியும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களிலிருந்து மிகவும் ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. ஹல்லேலூயா. எதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நம் கர்த்தராகிய இயேசுவை அன்பு கூறுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எதை கர்த்தருக்காக செய்தாலும் சபைக்காக செய்தாலும் எதனால் செய்கிறோம்? பாஸ்டருக்காக செய்கிறோமா? இல்லை. நம் கர்த்தராகிய இயேசுவை அன்பு செய்வதன் நிமித்தம் செய்கிறோம். அதை செய்து நாம் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனத்தாழ்மையோடு அதை செய்கிறோம். எதை செய்தாலும் ஏன் செய்கிறோம்? இது என்னுடைய சபை, இது நான் இயேசுவுக்காக செய்கிறேன். என்னுடைய அன்பை நான் அவருக்கு வெளிப்படுத்துவதற்காக வீட்டில் நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். அந்த வண்ணமாக நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் எதை தருகிறார்? வெற்றியை தருகிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார், நமக்கு முன்பாக அவர் நிற்கிறார். அதில் மொத்தமாக 3 வசனத்தை சேர்த்து வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பலத்த வகையுமான ஜாதிகளை துரத்துகிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது ஒரு கண்டிஷன் சப்ளை. நம்ம எல்லா இதுலேயும் சேல்னு போட்டு கடைசியில் ஒரு சின்ன ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடும். இதெல்லாம் உனக்காக நான் செய்வேன், ஆனால் கண்டிஷன் சப்ளை. என்ன கண்டிஷன்? அது நிபந்தனைகள் படிதான் இந்த காரியத்தை செய்வேன்,
நிபந்தனை என்ன? ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். சாதாரண எச்சரிக்கை, மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கொஞ்சம் வசனத்தை நல்லா நிதானித்து படிச்சு பாருங்க. இது கர்த்தருடைய இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை. இதன்படி நாம் செய்தால் நமக்கு நிச்சயமாக எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டு. இங்கே பார்க்குற முகத்தில் பல பேர் கம்யூனியன் மட்டும் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிலவங்க ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வர்றவங்க இருக்காங்க. சிலவங்க பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஒரு சண்டே போன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசல தப்பு கிடையாது. சபைக்கு ஏதாவது செய்யணுமா, ஏதாவது சபையை க்ளீன் பண்ணணுமா, ஏதாவது செய்யணும்னா உடனே பண உதவின்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்காக எதை செய்யலாத எது சின்ன காரியத்தை செய்தாலும், சில ரொம்ப தூரமாக இருக்குது, சபை ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் வர முடியல. இங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து வராங்க, கீழப்பாக்கத்துலேருந்து வராங்க. அவங்க கர்த்தரை தேடி வராங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நேரம் இல்லை. ஷேர் ஆட்டோ பிடிச்சி வரணும் அரும்பாக்கத்துலேருந்து. இங்கே வானகரத்துலேருந்து நம்ம எப்படி வர்றது? ஆட்டோ பிடிச்சி வரணும். வீட்டு பக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சபை இருந்தாலும் நல்லா இருக்கும்ல. அப்போ எல்லாத்தையும் செய்துடுவீங்களா? அப்பவும் செய்ய மாட்டீங்க. எப்போ செய்வீங்க? நீங்கள் ஆத்துமாக்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நாம் கர்த்தரை அன்பு கூறுவதில் எச்சரிக்கையாக இருக்கும் போது. கர்த்தரை எப்படி அன்பு கூறுவது என்று யோவான் 14, 21, 23 இந்த 2 வசனங்கள் இயேசுடைய சொந்த வார்த்தை. இது அவரே சொன்ன வார்த்தை. எப்படி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது என்று வாசிப்போம். யோவான் 14 வசனங்கள் 21 மற்றும் 23. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பு கூறுகிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசு அவனுக்கு 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தரிடத்தில் எப்படி அன்பாய் இருப்பது என்று தேவ வார்த்தை. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய வசனத்தையும் என்னுடைய கற்பனையும் என்னுடைய கட்டளைகளையும் அவன் என்ன செய்வான்? கைக்கொள்வான். அதை கைக்கொள்வான், அதை கையில் எடுத்துக்கொள்வான், இதயத்தில் எழுதி வைப்பான். அது மட்டுமல்லாமல் அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவிடத்திலும் அன்பாய் இருக்கிறான். அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் வசனத்தையும் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுவான். பெற்றுக்கொண்டு அதை அதன்படி கிரியை செய்வான். அதற்கு கீழ்ப்படிவான், அதன்படி நடப்பான். அப்பொழுது அவன் என்னிடத்தில் அதாவது ஜபத்தில் நம்ம நிறைய சொல்லுவோம், ஆண்டவரே அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, ஐ லவ் யூ லார்ட். என்ன ஹியூமன் லவ் அது? நம்ம சொன்ன உடனே அந்த இயேசு திரும்பி ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறதுக்கு
ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். எப்போ நாம் அவருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளாமல் இருந்தால் நம்ம எவ்வளோதான் சத்தமாக கத்தி ஐ லவ் யூ லார்ட் ஜீசஸ் அப்படி சொன்னாலும் உன்னுடைய லவ் எனக்கு தெரியவே இல்லை. இதயத்திலிருந்து இருக்கும் அன்பு கர்த்தருக்காக வாழும், கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் தான் ஹல்லேலூயா அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். இதயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதற்கு எச்சரிக்கை? ஆத்மாவை எச்சரிக்கையாக நீங்கள் காத்து கொள்ளுங்கள், கர்த்தரை அன்பு கூறுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நமக்கு இந்த ரட்சிப்பை தந்தவர் சிலுவையில் அவர் மரிப்பதற்கு முன்பாக எவ்வளோ பாடுகளை அவர்கள் அனுபவித்தார். இதற்காக தேவன் நமக்காக இந்த பூமியில் மனுஷனாக வர வேண்டும். இவ்வளோ பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அந்த ஒரு மரணத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் நமக்காக. அவர் எதற்காக அனுபவித்தார்? இதையெல்லாம் நம்மை அன்பு கூர்ந்ததால் நாம் இனிமேலும் பிசாசுடைய பிடியில் இருக்கக்கூடாது, தேவராஜ்யத்திற்குள் வர வேண்டும். இனிமேலும் நாம் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடாது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் தேவ கோபம் நம்மிடமிருந்து விலகும். அதனால்தான் இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், தேவ கோபத்தை நம்மிடத்திலிருந்து அகற்றினார். இனிமேல் கர்த்தராகிய தேவன் நம்மை அன்பு வைப்பதற்கு காரணம் இயேசுதான். கர்த்தராகிய தேவனிடத்தில் நம்மை கிட்டி கொண்டு வந்தது, நெருக்கத்தில் கொண்டு வந்ததே இயேசுதான். அவர் அவ்வளோவாக நம்மை அன்பு செய்ததனால் இவ்வளோவாக பாடுகளை அனுபவித்தார். நாம் அவருடைய ராஜ்யத்திற்காக ஒரு சிறு காரியத்தை செய்வதற்கு நமக்கு மனசில்லை என்றால் அப்புறம் எதற்காக நாம் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? சொல்லாமல் இருக்கலாம். அன்பு இயேசுவுக்கு அன்பு செய்வதாக இருந்தால் அதை நடைமுறையில் காண்பிக்க வேண்டும். சபைக்குள் கர்த்தராகிய இயேசுவுக்காக சபைக்காக ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும். எப்படி? வாலண்டரி, எந்த ஒரு நிர்பந்தம் இல்லாமல் நான் செய்வேன், என் இயேசுக்காக என் சபைக்காக நான் செய்வேன் என்று முன்பாக நிற்க வேண்டும். அனிவர்சரி செலிப்ரேஷன் வருது, யாரும் காணும். அனிவர்சரிக்கு என்ன செய்கிறீங்க, எது செய்கிறீங்க? நம்ம சபை அனிவர்சரி ஆச்சே, 21st அனிவர்சரி. ஏதோ லாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவார், ஒரு நாளைக்கு வர சொல்லுவார், நம்ம எல்லாம் போவோம், பிரியாணி கொடுப்பாங்க, சாப்பிட்டு போகலாம். ஏதாவது கொஞ்சம் டான்ஸு ட்ராமாலாம் இருக்கும், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஒன்று கூடவில்லை. எதற்காக ஒன்று கொடுக்கிறோம்? அனிவர்சரி அன்று இந்த கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இவ்வளவாக இந்த அபிஷேகத்திலிருந்து எனக்கு தந்தை ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை இந்த இடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தந்து கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுடைய வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, என்னை கட்டி இருக்கிறது, என்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறது உங்களுடைய அன்பில் என்று சொல்லி நன்றியை சொல்வதற்கு. சிலர் அதற்கும் நேரம் அனிவர்சரி அன்றைக்கு அவங்க பார்க்கவே முடியாது. அனிவர்சரியை வருஷம் வந்துருப்போம். அதனால் சபையில் எதை நடந்தாலும் நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டுமல்ல, எது நடந்தாலும் சரி அதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும். யாருக்கு ஆதரவாக? போதகர்களுக்கு ஆதரவாக, சபைக்கு ஆதரவாக ஒன்று கூடி அதை நடத்த வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது. அப்பொழுது நாம் கர்த்தராகிய தேவன் முன்பாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். அந்த நேரத்தில் தான் எனக்கு சாப்பாடு சரியாக போடல, எனக்கு அது கறி போடல, அது போடல, அங்கே ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க, இனிமேல் சபைக்கு நான் வரமாட்டேன்.
ஒவ்வொரு அனிவர்சரி ஒவ்வொரு பிரியாணி போட்டாச்சுன்னா அந்த இடத்துல சண்டை வரும். இட்லி கொடுத்தாச்சும் அங்கே இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் உங்கள் வீட்டில் யாரும் இவங்க வரல அவங்க வரல, அவங்கள பார்க்குறதே இல்லையே சபையில். உன் வேலை நீ பார்த்துப்போ. உன் வீட்டில் எல்லாம் வர்றாங்கன்னு சரி, வராதவங்களே நீ ஜெபி போயிட்ட. ஏன் தேவையில்லாத வேறு? நீ யார் அவங்கள கேட்குறதுக்கு? நீயும் அவங்கள மாதிரி சபைக்கு வர்ற. இந்த அனாவசியமான பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவ்வளோதான். உங்கள் அப்பா ஏன் வரல, உங்கள் கணவர் ஏன் வரல, உங்கள் மனைவி ஏன் வரல, இதெல்லாம் கேட்குறதுக்கு இருக்கீங்க. உங்கள் வேலை என்ன? ஒருத்தர் அன்பு செய்யுங்க. அப்படி ஏதாவது மனசில் இருந்தால் வீட்டில் போய் உட்காந்து ஜெபிங்க. தேவையில்லாத கேள்வி கேட்டு அவங்கள புண்படுத்தாதீங்க. அவங்க எவ்வளோ பாரத்தோடு வந்திருப்பாங்க. அது கூட ஒரு உணர்வு இல்லாமல் அவங்ககிட்ட அதாவது இந்த இதில் ஊசி குத்துற மாதிரி, அந்த காயத்தில் ஊசி குத்துற மாதிரி அவங்களே காயப்பட்டிருக்காங்க, அவங்க ஊசி குத்தி, அதுவும் அன்பு. இது ஒவ்வொரு விசுவாசி செய்கிற காரியத்தை என் காதில் வந்து விழுது. இட்லி சாப்பிட்றது மட்டும் இல்லை, இட்லி சாப்பிட்டு இந்த ஒரு கூட்டம் அவங்கள பற்றி விமர்சிக்கிறது, தேவையில்லாத பேசுறது. கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக பரிமாறுவதற்காக. நாம் கேள்வி கேட்பது, யாரும் யாருக்கும் மேல் இல்லை, இங்கே எல்லாம் சரி சமம். என்னையும் சேர்த்து எல்லோரும் சரி சமம். இங்கே யாரும் யாருக்கும் மேலே கிடையாது. நீங்கள் யாரும் உங்களை அப்பாயிண்ட் பண்ணல, நீங்கள் கேள்வி கேட்குறது. நானே கேட்கறது இல்லை. ஏன் நீங்கள் போன வாரம் வரல? அதாவது ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், ஏதாவது உடம்பெல்லாம் சரியாக இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது ஜெபம் வேண்டுமா சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். 2 வாரம் 3 வாரம் வரலன்னா ஏன்? அவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் ஏதாவது சிஸ்டர்ஸ் வரலான்னு பாஸ்டர் அவங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணி அவங்க என்னாச்சு, ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் வேணுமான்னு கேட்கறதால அவங்க கால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சபையில் யாருக்கும் கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஏன் போன வாரம் வரலன்னு சொல்லிவிட்டு ஃபோன் வந்து யாரோ கேட்டால் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்க? உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து போங்க. நாங்கள் வர்றது வராமல் இருக்கிறதும் நாங்கள் பதில் சொல்கிறது பாஸ்டமாக சொல்கிறோம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இதனால் கஷ்டப்படுறாங்க. வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை புண்படுத்துகிறாங்க, எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆத்துமாக்களை அழைத்துன்னு வரணும். வர ஆத்துமக்களை துரத்தி விடக்கூடாது. வாக்கு தத்தம் கர்த்தர் எதற்காக தந்திருக்கிறார்? நமக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. நமக்கு எதிராக வரும் சத்துருக்கள் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து ஓட்டுவார் என்று. நம்முடைய வேலைன்னா கர்த்தருக்காக ஆத்துமாக்களை கொண்டு வருவது. ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேகரிக்கிறது தான் நம்முடைய வேலை. இந்த ஆத்துமாக்கள் குவிய வேண்டும், சபைக்குள் நிரம்ப வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். கர்த்தருடைய நோக்கம் அதுதான். ஆத்துமாக்கள் நிரம்ப வேண்டும் என்று. ஆனால் ஒருத்தர் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். அவள் அன்போடு பேசணும். அவளுடைய மனசு கஷ்டப்படாதபடி பேசணும். சென்சிட்டிவ் காரியங்களை நாம் தவிர்க்கணும். விசாரிக்கும் போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அது மட்டும் கேட்டால் போதும். அதுக்கு மேலே ஏதாவது கேட்கணுன்னா நம்ம யோசனை பண்ணி கேட்க வேணும். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம சங்கீதத்திலிருந்து வாசித்து முடித்துக் கொள்வோம். சங்கீதம் 46 9-11, 9-11 வரை. சங்கீதம் 46 வசனங்கள் 9-11 வரை. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்திருக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவார். ஹல்லேலூயா. அதாவது நமக்கு எதிராக வெறும் சேனையும் அவருடைய ரதங்களையும் அவர்கள் நமக்கு எதிராக எழும்பும் அந்த ஈட்டியும் எதையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆயுதங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சுட்ட எரித்து அதை அவமாக்குகிறார். நமக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. நமக்கு எதிராக வெறும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திற்கு தருகிறார். எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும், அதை அவர் அவமாக்குவார், சுட்டெரிப்பார். அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதாவது அமர்ந்திருந்து என்றால் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பியிருந்து நாம் அவசரப்பட்டு நம்முடைய சொந்த கிரியை செய்யாமல், நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய ஸ்டேட்டஸ்னாலோ நம்முடைய ஆளு பலத்தினாலோ ஏதாவது செய்யாமல் உடனே ஏதாவது பிரச்சனை தான் நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம், இவங்ககிட்ட பேசலாம், அவங்க நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர் கர்த்தர் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட முதல்ல பேசுவோம். அதற்கு பிறகு அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன தேவை? பொறுமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமானது என்ன? பொறுமை. ஏன் பொறுமை? கர்த்தர் சொல்லுகிறார், அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து எந்த வேலையும் செய்யாமல் be still, know that I am God. அமர்ந்திருந்த எந்த கிரியும் செய்யாமல் வேடிக்கை பாருங்க. நான் செய்கிற காரியங்களே வேடிக்கை பாருங்க. நானே தேவன் என்று உங்களுக்கு நிரூபிக்கிறேன். உங்கள் சத்துருக்களை எப்படி நான் ஓட வைக்கிறேன்னு நீங்கள் பார்க்க போறீங்க. அமர்ந்திருந்து ஆம் என்ன காண இருக்கிறோம்? நானே கர்த்தர் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் சினிமானா உட்காந்து அமர்ந்திருந்து பொறுமையோடு பார்ப்பாங்க. அங்கே டிஷும் 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 நல்லா இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறார், நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். இந்த சத்துருக்களை எப்படி ஒடுக்க போகிறேன், எப்படி அடிக்க போகிறேன், எப்படி நொறுக்க போகிறேன், எப்படி ஓட விட போகிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதற்கு பொறுமை. இந்த பொறுமையோடு அமர்ந்திருந்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மை என்ன வெளிப்படுத்துகிறார்? அவரே தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக ஆனவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தந்தவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. யோசேப்பு ராஜாவுக்கு செய்த வண்ணமாக உனக்கும் செய்வேன். யோசுவாவோடு இருந்த வண்ணமாக உன்னோடு நான் இருப்பேன். மோசையோடு இருந்த வண்ணமாக உம்மோடு இருப்பேன் என்று யோசுவாவிடத்தில் சொன்னார். இப்பொழுது நம்மிடத்தில் சொல்லுகிறார், யோசுவாவோடு இருந்த வண்ணமாக நான் உன்னோடு இருப்பேன். பொறுமையோடு அமர்ந்திருந்து நீங்கள் நானே தேவன் என்பதை அறிய இருக்கிறீர்கள். இந்த மாதத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு காத்திருந்து கர்த்தருடைய வெற்றியை காண்போம்.
எதா இருந்தாலும் ஜபத்தோடு நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்முடைய மனதில் வைத்து கொண்டு ஆண்டவரே சொன்னீர் ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர்கள். ஆனால் கண்டிஷனை மறந்துடாதீங்க. கண்டிஷன் என்னது? நீ எச்சரிக்கையாக இருந்து போல் எதற்காக எச்சரிக்கையாக இருக்கணும்? நீ கர்த்தரை அன்பு கூறுவதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தரை அன்பு கூறுவதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். மீதி இருக்கிற காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வெற்றி வருது என்னுடைய பொருட்டு. நீ என்னிடத்தில் மிகுந்த அன்பை வெளிப்படுத்து, அதற்கு மிகுந்த ஜாக்கிரதையாக நீ அதை காத்துக்கொள், எச்சரிக்கையாக இரு, மீதி இருக்கிறதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமா வேணாமா? விசுவாசிக்கலாம்ல? ஹல்லேலூயா. வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் இயேசு நமக்கு சொல்லுகிறார் வாக்குத்தத்தமாக. கண்டிப்பாக விசுவாசிக்கலாம். எழுந்து நின்று ஸ்தோத்திரம் செய்வோம். பிதாவே